இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எப்படியாவது அந்த லெட்டரை மாற்றி வச்சுரு, இங்கே பாரு நீ உடனே போக வேணாம், சந்தேகம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போ அப்படின்னு சொல்ல, அது மாதிரியே அந்த பியூனு கொண்டு போய் லெட்டரை வந்துட்டு கொடுக்குறா. அவர் வந்துட்டு இந்த ஃபைலை பார்த்தாரா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் பார்த்தாரு, பதிலுக்கு ஏதோ ஒரு லெட்ரு மாதிரி உள்ளே வச்சு விட்டாரு அப்படின்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறேன். அந்த லெட்டர் எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணவா வேணாமா, அவர் வந்துட்டு ஓகே சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் வந்துட்டு கார்த்தி எழுதின மாதிரி ஐஸ்வர்யா தானே லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. உங்களுடைய கடிதம் கிடைச்சது, சாரி காதல் கடிதம் கிடைச்சது, நீங்கள் என் மேலே லவ் வச்சுருக்கீங்க, அதை எனக்கு புரிஞ்சிச்சு, நான் ஒரு லேபர், நீங்கள் வந்துட்டு பெரிய எம்டி, இருந்தாலும் என்னை லவ் பண்ணுறீங்க, அதுக்காண்டியே உங்கள் லவ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் உங்களை லவ் பண்ணுறேன், ஐ டூ லவ் யூ அப்படின்லாம் இருக்குது. அதை பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. எஸ் சக்ஸஸ் சக்ஸஸ், என் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா குதிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஐஸ்வர்யா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேபின் ஒட்டி பக்கத்தில் நிற்கிறாங்களா, யாரு கண்ணுக்கும் தெரியலையா, எவ்வளோ பவர் பார்த்தீங்களா ஐஸ்வர்யாவுக்கு, அவங்க நிற்கிறது யாருக்குமே தெரியாது, அப்படி வந்துட்டு மறையிற ஒரு சக்தி இருக்குது. அடுத்து வந்துட்டு தீபா, உன்னை இவளை வச்சு தாண்டி நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன், இவ பாரு கண்டிப்பாக உன்னை அழிக்காமல் விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் அபிராமி அவங்க ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் நட்சத்திராவுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கார்டை வச்ச மணிக்க உட்காந்துட்டு இருக்காங்க. கல்யாண பத்திரிக்கை. என்ன அபிராமி இதை எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியோட கல்யாணத்தை நான் எவ்வளோ நல்லபடியாக பண்ணணும்னு நினச்சேன்னு உங்களுக்கே தெரியும்லங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் கார்த்தியோட கல்யாணம் தானே உனக்கு பெரிய கனவாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆமாங்க, எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும் கார்த்தி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா செல்வ செழிப்புமே வந்துச்சு, மண்டபத்திலிருந்து பத்திரிக்கை வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் யாருக்குமே நடக்கலை, மாப்பிள்ளை இவர் தான் தீபாவுக்கும் தெரியாது, தீபா தான் பொண்ணுன்னு கார்த்திக்கு தெரியாது, அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்யாணம், இப்படி கல்யாணம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கல்யாணம் தான், அந்த நிகழ்வுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நம்ம சொந்தக்காரங்கள்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணேன், கார்த்திக் கல்யாணத்தில் நான் இருக்கக்கூடாது, இருந்தால் என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் சொன்னதுனால தான் நான் அந்த இடத்த விட்டே வந்தேன், ஆனால் கார்த்தி அப்படி என்ன கல்யாணத்துக்கு வந்துட்டு வற்புறுத்தி கூப்பிட்டான், என் கையால் தாலி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மண்டபத்துக்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண தாலியை தானே தீபா கழுத்தில் கெட்டினா அப்படின்னு சொன்னதுமே, அப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ண கல்யாணம் வந்துட்டு திடீர்னு வேற மாதிரி நடந்துருச்சு, பரவாயில்ல, ஆனால் தீபா வந்துட்டு ரொம்ப நல்ல மருமக, நம்மளே தேடி இருந்தால் கூட இப்படி கிடச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணாச்சியா நீ எப்படி இந்த குடும்பத்துக்கு வந்தப்போ அனுசரணையா அக்கறையா அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டே, அது மாதிரி இப்போ தீபா பார்த்துக்கிறா, ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, ஆமாங்க தீபா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் அவளை, இப்போ அவளோட நல்ல குணம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, அவள் என்ன தான் வெளியில் சிரித்து பேசி இருந்தாலும் ஊரில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஏமாற்றி கல்யாணம் முடிச்சு வந்தவன் தானே சொல்கிறாங்க, அந்த கெட்ட பேரை போக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க இன்னும் ஒரு வாரத்தில் கார்த்தி தீபாவோட கல்யாண நாள் வருதுங்க, அதுங்களே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாரு. ஆமாங்க இவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக இவங்க கல்யாண நாளை நான் பெருசாக கிராண்டாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், நம்ம சொந்தக்காரங்க பிஸ்னஸ் பண்ண எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல, ஆசைக்கு நான் என்னைக்குமா குறுக்க நின்றுருக்கேன், அது மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அடுத்த சைடு வந்துட்டு தீபாவும் அம்மாவும் கோயிலில் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ரம்யா தீபா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு ரம்யா வந்துடுறாங்க. என்னடி ஏதோ சஸ்பென்ஸு வந்து தான் சொல்வேன்டே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவர் என்னோட லவ்வை ஏற்றுக்கிட்டாரு, சக்ஸஸ் இந்த லவ் லெட்டர் படி அப்படின்னு சொல்ல, ஐயோ இதெல்லாம் உங்களோட பர்சனல் அப்படின்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது டீசெண்டாக தான் இருக்குப்பா ட்ரீ அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு வாசித்து பார்க்குறாங்க. அப்புறம் என்ன டெய்லி இனிமேல் ட்ரீமு சாங்கு கனவு போ கலக்கிற அப்படின்னு சொல்ல, நீ வேற சும்மா இருடி அப்படின்றாங்க. சரிவா உடனே அப்பா கிட்ட சொல்லலாம், அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார், உடனே கல்யாண வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, வேணாண்டி அவர் தான் அதில் தெளிவாக சொல்லியிருக்காருல, கொஞ்ச நாள் கழிச்சு தான் எல்லாமே முடிவெடுக்கணும், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் வெளியிலேயே லவ்வை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால, அதனால் கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படின்றாங்க. என்னமோ கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா கிட்ட சொல்லி அவர் மனசை திருப்திப்படுத்தினா சரி அப்படின்றாங்க. சரிவா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யா பள்ளி அந்த பக்கத்துலேருந்து பள்ளி மாதிரி நின்று ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஐயோ இது விடாது கருப்பு ஓலையே, எந்த வீட்டிலடா இளவு உட்காந்து அழுவுன்ற கதையா, எங்கே பார்த்தாலும் பின்னாடியே துரத்திட்டு வருது. இவங்க போனதுமே அடுத்து ரியாவும் ஐஸ்வர்யாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நடந்தது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சூப்பர், இனிமேல் வந்துட்டு நம்மளே விட்டாலும் ரம்யா விடமாட்டா அப்படின்னு சொல்ல, ஒன்று அவள் கார்த்தி அடைஞ்சே தீர்வா இல்லைன்னா அழிச்சே தீர்வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், சும்மாவே இந்த கர்ப்ப விஷயத்தில் என்னை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் அமிச்சிட்டாங்க, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா என்னை கொலையே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சா தானே அதுக்காக ரிஸ்க் எடுக்காமல் இருக்க முடியுமா, நம்ம நினச்ச கோலை அடையணும்னா கண்டிப்பாக இவங்க லவ் வந்துட்டு பெரிய அளவில் போகணும், அப்புறமேட்டு இந்த ரம்யாவே தீபாவையும்
கார்த்தியை வந்துட்டு பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் வந்துட்டு வெளியில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறேன், நீ வீட்டில் என்ன நடந்தாலும் உடனே அப்டேட் பண்ணு, புரியுதா? தீபாவுக்கும் ரம்யாவுக்கும் வந்துட்டு கார்த்தி தான் 2 பேருக்குமே உரியவங்கன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 2 பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க. அடுத்த சைடு தீபாவும் ரம்யாவும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுமே வாமா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா அப்படின்றாங்க. ரம்யாவோட லவ் மேட்டர் சொல்கிறாங்க. என்னது லேபரா அப்படின்னு சொல்ல, தீபா சொல்கிறாங்க, என்னப்பா லேபரான்னு இழுக்கிங்க, உங்களுக்கு பிடிக்கலையா, ஏழைன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைம்மா, என் பொண்ணு லேபர் ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருக்கானா, அவன் அறிவுலையும் குணத்துலையும் எவ்வளோ வந்துட்டு நல்ல பையன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, என் பொண்ணு மேலே அவ்வளோ நம்பிக்கை எனக்கு, சரி வாங்க உடனே வந்துட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, என்ன இது எல்லாம் நிறையா பலகாரத்தை வச்சுக்கிட்டு அப்புறமா சாப்பிடுன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கல்யாண ஏற்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.